அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதரர்களே, உங்கள் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நிலவட்டுமாக. பல்வேறு மதத்தவர்கள் வாழ்கிற நம்முடைய இந்திய திருநாட்டிலே அனைவரும் சகோதர வாஞ்சையுடன் தொடர்ந்து பழக வேண்டும், தங்களுக்கிடையே நல்லுறவை பேணிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த நிகழ்ச்சி தமிழகம் முழுவதும் பல்வேறு ஊர்களிலே தொடர்ந்து நடத்தப்பட்டு வருகின்றது. இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரை நீண்ட உரைகள் இங்கே ஆற்றப்படாது. உங்களுடைய சந்தேகங்களை நீங்கள் கேள்விகளாக எழுப்பினால் அதற்கான விடை தருவதுதான் இந்த நிகழ்ச்சியினுடைய முக்கியமான அம்சம். ஆனாலும் இஸ்லாத்தை பற்றி ஒரு சின்ன ஒரு அறிமுக உரை, உங்களுடைய கேள்வி கேட்பதற்கு முன்னால் இஸ்லாத்தை பற்றி ஒரு சிறிய அறிமுக உரை ஒன்று இங்கே நிகழ்த்தப்படும். அந்த அறிமுக உரைக்கு பிறகு நீங்கள் உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம். கேள்வி கேட்கும் பொழுது முஸ்லிம்கள் புண்படுவார்களே, வருத்தப்படுவார்களே, எப்படி கேட்பது என்றெல்லாம் நீங்கள் தயக்கம் காட்டக்கூடாது. உங்களுடைய உள்ளத்தில் என்ன நினைக்கிறீர்களோ அதை கேட்கலாம். எந்த தோரணையில் வேண்டுமானாலும் கேட்கலாம். கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தி கூட நீங்கள் உங்களுடைய கேள்விகளை எழுப்பலாம். சண்டைக்கு வருவது போல கூட உங்களுடைய கேள்விகள் இருக்கலாம். எந்த மாதிரி நீங்கள் கேள்வி கேட்டாலும் இங்க முஸ்லிம்கள் தரப்பிலிருந்து எந்த விதமான ஒரு அதிருப்தியோ, ஒரு சலசலப்போ, ஒரு எதிர்ப்போ இருக்காது. எது கேட்டாலும் நாங்கள் அதற்கு எங்களிடத்தில் தவறு இருக்குமே ஆனால் நாங்கள் அதை ஏற்றுக்கொள்வோம். நீங்கள் தவறாக விளங்கி இருந்தீர்களே ஆனால் அதற்கான விளக்கத்தை தருவோம். அதுதான் இந்த நிகழ்ச்சியினுடைய முக்கியமான அம்சம். அந்த கேள்விக்கு போவதற்கு முன்னால் இஸ்லாத்தை பற்றி ஒரு சின்ன அறிமுகம். இப்ப நாங்கள் ஏற்றிருக்கிற இஸ்லாம் என்ற இந்த மார்க்கம் 14 நூற்றாண்டுகளுக்கு முன்னால் அரபு பிரதேசத்திலே தோன்றிய முகமது நபி என்று அழைக்கப்படுகிற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் இந்த உலகத்திற்கு மறு அறிமுகம் செய்யப்பட்ட மார்க்கம். கிபி 570ஆம் ஆண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்றைய சவுதி அரேபியாவில் இருக்கிற மக்கா என்ற நகரத்திலே பிறந்தார்கள். அந்த சவுதி அரேபியா என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த அந்த காலத்திலே எல்லா விதமான அனாச்சாரங்களின் கேந்திரமாக திகழ்ந்தது. அந்த மக்களிடத்திலே எந்த விதமான நற்பண்புகளும் எஞ்சி இருக்கவில்லை. குடிபோதையிலே மூழ்கி கிடந்தார்கள். பெண்களை போகப் பொருளாக பயன்படுத்தினார்கள். அற்பமான காரணங்களுக்காக கூட மனிதனை மனிதன் கொல்வதை அவர்கள் நியாயப்படுத்தி வந்தார்கள். இப்படி ஒரு காட்டுமிராண்டி சமுதாயமாக இருந்த அந்த மக்கள் மத்தியிலேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 570ஆம் ஆண்டு பிறந்து 40 வயது வரை நபிகள் நாயகம் அவர்கள் பிறந்து தங்களுடைய 40வது வயது வரை ஒரு சாதாரண ஒரு மனிதராக இங்கு வாழ்ந்தார்கள். எந்த விதமான இயக்கத்தையும் அவர்கள் 40 வயது வரை தோற்றுவிக்கவில்லை. அவர்கள் ஒரு வியாபாரியாக இருந்தார்கள். மற்ற மக்களைப் போலவே சாதாரண ஒரு மனிதராக வாழ்ந்தார்கள். 40வது வயதில் தான் தமக்கு இறைவனிடமிருந்து, கடவுளிடமிருந்து செய்தி வருகிறது, கடவுளிடமிருந்து தூது செய்தி வருகிறது என்ற செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்கள் மத்தியிலே சொன்னார்கள். என்ன செய்தி வருவதாக சொன்னார்கள் என்று சொன்னால், இந்த அகில உலகத்தையும் படைத்து பாதுகாத்து பராமரிக்கின்ற ஒரே ஒரு கடவுள் தான் இருக்கிறான். அவர்கள் சொன்னது, நபிகள் நாயகம் அவர்கள் 14 நூற்றாண்டுகளுக்கு முன்னால் அந்த மக்களிடத்தில் சொன்ன செய்தி என்னவென்றால், எனக்கு கடவுளிடமிருந்து செய்தி வருகிறது. அந்த செய்தி என்னவென்று சொன்னால், ஒரு கடவுளை மாத்திரம் வணங்குங்கள், பல கடவுளை வணங்காதீர்கள், மனிதர்களை வணங்காதீர்கள், பொருட்களை வணங்காதீர்கள். மனிதர்களையும் இந்த உலகத்தில் உள்ள பொருட்களையும் யார் படைத்திருக்கிறானோ அந்த ஒரே ஒரு இறைவனை மாத்திரம் வணங்குங்கள். அந்த இறைவனுக்கு மனைவி இல்லை, அந்த இறைவனுக்கு மக்கள் இல்லை, அந்த இறைவனுக்கு அண்ணன் தம்பிகள் இல்லை, அந்த இறைவனுக்கு பெற்றோர் இல்லை,
அந்த இறைவனுக்கு பலவீனம் இல்லை, அந்த இறைவனுக்கு அசதி இல்லை, மறதி இல்லை, தூக்கம் இல்லை, சோர்வு இல்லை, முதுமை இல்லை, நோய் இல்லை, மலஜலம் கழிக்க வேண்டும் என்ற உபாதை இல்லை, பசி இல்லை, தாகம் இல்லை. இப்படி ஒரு சூப்பர் பவர் இறைவன் இருக்கிறான். அப்படி ஒருவனைத்தான் நீங்கள் கடவுளாக ஏற்றுக்கொள்ள வேண்டுமே தவிர நீங்களாக உருவாக்கி கொண்டவற்றையெல்லாம் கடவுள் என்று ஏற்றுக்கொள்ளாதீர்கள். இப்படி எனக்கு செய்தி வருகிறது. நபிகள் நாயகம் சொன்னார்கள், இதுதான் எனக்கு வருகிற செய்தி. திருடாதீர்கள், மதுபானம் அருந்தாதீர்கள், விபச்சாரம் செய்யாதீர்கள், சூதாடாதீர்கள், ஏமாத்தாதீர்கள், மோசடி செய்யாதீர்கள், பொய் சொல்லாதீர்கள், புறம் பேசாதீர்கள், அடுத்தவருடைய உரிமைகளில் தலையிடாதீர்கள், கொலை செய்யாதீர்கள், உறவினரை அனுசரித்து வாழுங்கள், மக்களுக்கு உதவியாக இருங்கள். இதெல்லாம் தனக்கு வருகிற செய்தி என்று சொன்னார்கள். ஒரே ஒரு கடவுளை பற்றியும் தனக்கு செய்தி வருகிறது என்று சொன்னார்கள். உலகத்திலே எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நல்ல பண்புகளை எல்லாம் சுட்டிக்காட்டி இந்த காரியங்களை எல்லாம் நீங்கள் செய்ய வேண்டும் என்று எனக்கு கடவுளிடமிருந்து செய்தி வருகிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். 40வது வயசுல, கிபி 610 இந்த போதனையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்பிக்கிறார்கள். இப்படி ஆரம்பித்தா என்ன நடக்கும்? அந்த மக்கள் எல்லா விதமான தீமைகளையும் செய்து கொண்டிருக்கிற மக்களால் கடுமையான எதிர்ப்புக்கு ஆளானார்கள். பல கடவுளை வணங்கக்கூடிய மக்கள்கிட்ட போய் இதெல்லாம் கடவுள் இல்லைங்க, உங்களை படைச்சவனை வணங்குங்கன்னு சொன்னா அவங்க அதை சாதாரணமா எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். கடுமையான முறையில் தாக்கினார்கள், ஊர் நீக்கம் செய்தார்கள், கொலை செய்வதற்கு முயற்சி செய்தார்கள், போற வார வழிகளில் கேலி செய்தார்கள், கிண்டல் செய்தார்கள். அவர்கள் வெளியே நடமாடக்கூட முடியாத அளவுக்கு அவர்களுக்கு சமூக கட்டுப்பாடு விதித்தார்கள், ஊரை விட்டு ஒதுக்கி வைத்தார்கள், யாரும் எந்த கொடுக்கல் வாங்கலும் செய்யக்கூடாது என்று சொன்னார்கள். அவர்களை யாரெல்லாம் ஏற்றுக்கொண்டார்கள் அவர்களை எல்லாம் கூட வெட்டி கொன்றார்கள். நபிகள் நாயகத்தை யாரெல்லாம் ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களுக்கெல்லாம் கூட பலவிதமான துன்பங்களை கொடுத்தார்கள். இப்படி 40வது வயதிலிருந்து 53வது வயது வரை 13 வருட காலம் நபிகள் நாயகம் அவர்கள் அந்த தம்முடைய சொந்த மண்ணிலே பலவிதமான துன்பங்களுக்கு ஆளானார்கள், பலவிதமான கொடுமைகளுக்கு உட்படுத்தப்பட்டார்கள். கடைசியாக அவர்களை கொல்லுவிட வேண்டும், கொலை செய்துவிட வேண்டும் என்று அந்த மக்கள் தீர்மானம் செய்து கொல்வதற்காக முயற்சித்த நேரத்தில் தான் அவர்கள் சொந்த ஊரை விட்டு வெளியேறி அங்கிருந்து ஒரு 300 மைல் தொலைவில் இருக்கக்கூடிய மதீனா என்ற இன்னொரு ஊருக்கு அடைக்கலம் சென்றார்கள். மக்கா என்ற ஊரிலிருந்து தங்களுடைய 53வது வயதிலே மதீனா என்ற இன்னொரு ஊருக்கு அடைக்கலமாக அங்கே சென்றார்கள். அந்த ஊருக்கு சென்ற பிறகு நபிகள் நாயகம் அவர்களுடைய இந்த போதனை அந்த மக்களை உடனடியாக ஈர்த்தது. கூட்டம் கூட்டமாக நபிகள் நாயகத்தின் பக்கம் அந்த மக்கள் சாய்ந்தார்கள். 10 வருட காலத்தில் 53வது வயசுல இருந்து 63 வயசு வரைக்கும் தான் வாழ்ந்தாங்க. 53 வயசுல மதீனாவுக்கு போனவர்கள் 63வது வயசுல அந்த மதீனா நகரத்தையும் அதை சுற்றி உள்ள பிரதேசங்களையும் தங்களுடைய ஆளுகையின் கீழ் கொண்டு வர்ற அளவுக்கு மக்கள் எல்லாம் வந்துட்டாங்க. மக்கள் அனைவருமே வந்து விட்டார்கள். எந்த ஊர் விரட்டி அடித்ததோ சொந்த ஊர், அந்த மக்களும் கூட பின்னர் நபிகள் நாயகம் அவர்களுடைய அந்த கொள்கை ஏற்றுக்கொண்டார்கள். நபிகள் நாயகம் அவர்கள் மரணிக்கிற நேரத்தில் அவர்கள் மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தின் அதிபராக மரணித்தார்கள். மிகப்பெரிய சாம்ராஜ்யம், அவ்வளவு பெரிய நிலப்பரப்புக்கும் அவ்வளவு பெரிய மக்களுக்கும் அதிபராக, ஆன்மீக தலைவராக மாத்திரம் இல்லாமல் ஒரு அதிபராக, ஒரு சக்கரவர்த்தியாக, ஒரு மாமன்னராக நபிகள் நாயகம் மரணித்தார்கள். இதுதான் நபிகள் நாயகத்தினுடைய அந்த போதனையுடைய சாராம்சம், அவங்களுடைய வரலாற்றின் சாராம்சம். இப்ப நபிகள் நாயகம் அவர்கள் இப்படி இறைவனிடமிருந்து செய்தி வந்ததாக சொன்னார்கள் இல்லையா, அதை நாம் எப்படி நம்புவது? முஸ்லிம்களாகிய நாங்கள் எப்படி நம்புகிறோம்? கடவுள்கிட்ட இருந்து எப்படி மனிதனுக்கு செய்தி வரும்? அதை எப்படி நம்ம நம்புறது? இதை நம்ப ஆரம்பிச்சோம்னா ஒவ்வொருத்தனும் இது மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிருவானே, எனக்கு கடவுள்கிட்ட இருந்து செய்தி வருது, எனக்கு கடவுள்கிட்ட இருந்து செய்தி வருதுன்னு சொல்லி சொல்ல ஆரம்பித்தால் என்ன ஆவது என்றால், நபிகள் நாயகம் அவர்களை நாங்கள் முஸ்லிம்களாகிய நாங்கள் நம்புவதற்கு ஏராளமான காரண காரியங்களோடு தான் நாங்கள் நம்புகிறோம். எப்படி நம்புகிறோம் என்று சொன்னால், ஒரு மனிதர் ஒரு சிந்தனையை, ஒரு இயக்கத்தை, ஒரு கொள்கையை, ஒரு கட்சியை, ஒரு சங்கத்தை உருவாக்குகிறார் என்று சொன்னால் அதுல அவருக்கு என்று ஏதோ ஒரு சுயநலம் இருக்கும். ஒரு புகழாசை, பணம் சம்பாதிக்கணுங்கிறது, ஏதாவது ஒரு வகையில் நம்ம மக்கள் மத்தியில் பிரபலமாகணும் என்பது, இது மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு எல்லாருக்குமே இருக்கும். நீங்கள் எந்த கட்சி, எந்த சங்கம், எந்த இயக்கத்தை ஆரம்பித்த தலைவர்களை எடுத்துக்கொண்டாலும் அந்த இயக்கத்தை ஆரம்பிப்பதற்கு முன்னால் அவர்கள் எந்த நிலையில் இருந்தார்களோ அந்த இயக்கத்தை ஆரம்பித்த பிறகும் அதே நிலையில் இருக்க மாட்டார்கள். யாரா இருந்தாலும் சரி, ஒரு சாதாரண ஒரு சட்டமன்ற உறுப்பினரை எடுத்துக்கொண்டால் கூட சட்டமன்ற உறுப்பினராக ஆவதற்கு முன்னால் அவருக்கு இருந்த சொத்து எவ்வளவு,
சட்டமன்ற உறுப்பினராக ஆன பிறகு என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா கண்டிப்பா அவர் டெவலப் ஆயிருப்பார். ஒரு பஞ்சாயத்து போர்டு தலைவர் எடுத்துக்கொண்டால் கூட அந்த தலைவர் ஆகுறதுக்கு முன்னாடி அவருடைய நிலைமை என்ன, தலைவர் ஆன பிறகு அவருடைய நிலைமை என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா கண்டிப்பா அதுல ஒரு பெரிய முன்னேற்றம்